சார் இப்போ வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு செங்கல்பட்டு ஏரியாவுக்கு 2.5 கோர்ஸ்க்கு ஒரு படம் எடுக்கிறாருன்னா, இப்போ ஒரு தியேட்டர் பேஸ் பண்ணி அந்த தியேட்டர்காரங்க வந்து 10 லேக்ஸ்க்கு இந்த படத்த நான் வாங்கிக்கிறேன். அந்த மாரி இருக்குமா சார்? தனித்தனி அது தியேட்டர்ஸ்? இல்ல அது ம். போட்டுட்டு பண்ணுவாங்க. சில ம். பேர் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பண்றதில்ல. இப்போ ஃபண்டிங் அந்த பண்றதில்ல. ஆமா. ஓகே. பண்றதில்லன்னா, ம். ஐ மீன் பெருசா நடமாட்டல. ஆவறது இல்லன்னா வந்து ம். அவங்க கிட்ட தொங்கிட்டு இருக்கணும். புரியுது. ம். காசு வாங்குறதுக்கு. ஆ. அதனால அது பண்றதில்ல. ம். இப்போ வந்து டைரக்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு வரதுல ஷேர் ஆமா. 50-50 வர்றதுல அப்படி. ஷேரு. இப்போ எல்லா ம். இடத்துலயும் வந்து பிளக் ஆயிடுது. ஓகே. சினிமா ஆ. தியேட்டர்காரன் படம் போட்டுட்டு ஷேர் ம். குடுக்க மாட்டான். ம். ம். புரியுதுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வான்ஸ் வாங்கி வாங்கிட்டு. திருப்பி அவனுக்கு குடுக்க மாட்டான். ம். இந்த மாரி சிக்கல்கள் எல்லாம் வந்து ம். இருக்கு. அது வந்து இங்கேன்னு இல்ல. ம். எங்க போனாலும் இருக்கும். ஓகே சார். எனக்கு அந்த இடத்துல ஆடுறது நம்மளுக்கு தெரியாது. புரியுது. இங்க நம்ம லோக்கல்ல என்ன நடக்குது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இருக்கு. ஏன்னா இருக்கு. ஐ ஆல்வேஸ் பிலீவ் ம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தேர். மனுஷங்க தான் வந்து மனுஷங்க. அவன் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணலாம், நான் தமிழ்ல திங்க் பண்ணலாம். ஆக மொத்தத்துல நான் உன்னை வந்து ஏமாத்தணும்னா அது எப்படியும் எப்படின்னா ஏமாத்துவேன். இங்கிலீஷ்ல ஏமாத்துவேன், தமிழ்ல ஏத்துவேன். சூப்பர். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து ம். அது வந்து தட் இஸ் அ யுனிவர்சல் ஃபேக்ட்.